ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதாதிவன் சடகோபதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மீநரசிம்ம தேவபாதகா தேவக சிவன் சடகோப ஸ்ரீ நாராயண இதீந்திர மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே சிவன் சடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமக. அஸ்மத்குருभ्यो நமः. யஸ்யா பவத்பக்தஜனார்திஹந்தோ விதர்த்தமன்ய சர்வசாரசோர்ணம் ஸ்தம்பேவதாராத்மன்யலப்யம் லக்ஷ்மீநரசிம்மம் சரணம் பிரபத்யே. ஸ்வாதயந்திக சர்வேஷாம் த்ரய்யந்தார்த்தம் சுதுக்கிரகம் ஸ்தோத்ரயாமாச யோகேந்திரः தம் வந்தே யாமுனாக்வயம். யத் பதாம்போர்ஹத்யான வித்வத்தாசேஷகல்மஷக வஸ்துதாம் உபயோதோகம் யாமுனேயம் நமாமிதம். நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமः. நீலவந்தென்று விதிவகையால் நினை ஒன்றிய நாம் மீளவந்தென்றும் விளையுடம் ஒன்றி விழுந்துழலாது ஆளவந்தாய் எனவென்று அருள் தந்து விளங்கிய சீர் ஆளவந்தார் அடியோம் படியோம் இனி அல்வழக்கே. நமஸ்தே. நவராத்திரி உற்சவத்தில் இந்த வாட்டி நவராத்திரி நாயகி மகாலட்சுமி அப்படிங்கிற தலைப்பில் இந்த நவராத்திரியில் நம்ம அனுபவிக்க போகிறது சுவாமி ஆளவந்தாரோட சதுஸ்லோகி அப்படிங்கிற ஒரு கிரந்தம். இப்போ நான் அடிய விண்ணப்பிச்சது எல்லாமே அந்த சுவாமியை பற்றின தனியங்கள் தான். ஆளவந்தாரை பற்றி சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷகாரம் சொல்லப்படக்கூடிய ராமானுஜர் அருளி செய்த தனியனும் சுவாமி தேசிகன் அருளி செய்த ஸ்லோகமும் தான். அதில் சுவாமி என்ன சாதிக்கிறாருன்னா, சுவாதயந்திக சர்வேஷாம் த்ரய்யந்தார்த்தம் சுதுக்கிரகம். ரிக்குஜு சாமங்கிற 3 வேதங்களாக இருக்கக்கூடிய வேதத்தோட அர்த்தத்தை தானும் உணர்ந்து மற்றவாறும் உணரணும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட முதல்ல ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஸ்தோத்திர ரத்னங்களா ஆரம்பிச்சது சுவாமி ஆளவந்தார். ஆளவந்தாரோட வைபவம் எப்படி இருக்கு சுவாமி அப்படின்னா, எல்லாருக்கும் தெரியும் ஸ்ரீபாஷகார் எவ்வளோ பெரிய ஞானி, எவ்வளோ பெரிய ஆச்சாரிய புருஷர்னு அவர் தன்னை சொல்லிக்கிறார். எந்த ஆளவந்தாரோட திருவடி தாமரைகளை எப்போதும் மனசுல எண்ணிட்டு வர்றதுனால எல்லா வகையான பாபங்களும் போய் அவஸ்துவா இருக்கிற அடியேன், யாரு ராமானுஜர் சொல்லிக்கிறார், வஸ்துவா இல்லாத அவஸ்துவா இருந்த நான் ஒரு வஸ்துவாகி இன்னைக்கு 2 ஸ்லோகம் பண்றேன் அப்படின்னா அந்த யாமனாச்சாரியோட திருவடி தான் காரணம் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படி தெரிஞ்சு அந்த ராமநாதருக்கு நம்ம என்ன சுவாமி பண்ணோம்னா, ஒன்றும் பண்ணாதீங்க, நமஸ்காரம் பண்ணுங்க. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமக. நமோ நமோ யாமுனாய யாமுனாய நமோ நமக. அவரை நமஸ்காரம் பண்ணிட்டே இருக்கும். திருப்பி நமஸ்காரம் நமஸ்காரம், உள்ளம் புறம் செயல்னு சொல்ல மாதிரி திகரணத்தாலும் நமஸ்காரம் பண்ணும்போது அப்படின்னு சாதிச்சார். சுவாமி தேசிகன் நயமா என்ன சொல்றாருன்னா, ஆளவந்தாரோட ஸ்ரீசூக்திகளை யார் அனுசந்தானம் பண்றாளோ அவளுக்கு மறுபிறவி புனர்ஜென்மம் கிடையாது அப்படின்னு சாதிக்கிறார். இதுக்கு அவதாரிக்கையில ஸ்ரீவைஷ்ணவ சிஷ்டாதி தர்சனத்துக்கு முக்கியமானது 3 விஷயத்த சொல்றா. முதல் விஷயம் ரகசியத்திரயம் சொல்லப்படுற திருமந்திரம் துவயம் சர்மஸ்லோகம். 2வது 2 ஸ்லோகங்கள் உள்ள வராக சர்ம ஸ்லோகம், சித்தேமதி சுஸ்வஸ்தேன்னு சொல்லக்கூடியதான 2 ஸ்லோகத்வயங்கள். 3வது ஆளவந்தார் அருளி செய்த 4 ஸ்லோகங்களான சதுஸ்லோகி. ரகசியத்திரயம், ஸ்லோகத்வயம், சதுஸ்லோகி, இது 3 ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லுவார். இந்த ஆளவந்தாரோட கடாட்சத்தினால்தான் தான் பெரிய வஸ்துவானேன் எம்பெருமானா சாதிக்கிறார்னா, முதல்ல நம்ம சம்பிரதாயத்துல, அதாவது வேதம், இதிகாசம், புராணங்கள், பாஞ்சராத்திர ஆகமங்கள் இதெல்லாம் இல்லாத ஆழ்வார் அருளிச்செய்திகளை தாண்டி ஆச்சாரிய புருஷர்கள்ல முதல்ல ஒரு ஸ்தோத்திர கிரந்தம் அப்படின்னு ஆரம்பிச்சு வச்சது சுவாமி ஆளவந்தார் தான். அந்த சதுஸ்லோகியில என்ன சாதிக்கிறார் அப்படின்னு பார்த்தேன்னா,
பெருமாளுக்கு மற்ற தேவதைகளோட சிறப்பான விஷயங்கள் 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று மோட்ச பிரதத்துவம், இன்னொன்று ஜெகத்காரணத்துவம். எம்பெருமான் தான் மோட்ச கொடுக்கக்கூடியவன், முகுந்தன் அவனுக்கு பேரு. 2வது ஜெகத்துக்கர்த்தனையும் அவன் தான் காரணபுருஷனா இருக்கவன். காரணம் து ஜேயகான்னு சொல்ற மாதிரி ஜெகத்து பூராவும் அவன் தான் காரணபுருஷனா இருக்கான். இப்படி அவன் இருக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னா ஸ்ரீயப்பதியா இருக்கிறதுனாலதான் இந்த 2மே இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். சுவாமி ஆளவந்தார் அர்த்த பஞ்சகம் முதலானகளை விளக்க ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலான பல பிரமாணங்கள் ஆராய்ந்து இந்த 2 ஸ்தோத்திரங்கள், ஒன்று ஸ்தோத்திர ரத்னம் சொல்லப்படக்கூடியது எம்பெருமானுக்காக 65 ஸ்லோகத்திலையும், பிராட்டியோட வைபவத்தை சொல்லக்கூடியதான இந்த சதுஸ்லோகில 4 ஸ்லோகத்தோட விவகரம் பண்ணியிருக்கார். இந்த சதுஸ்லோகில விசேஷமா என்ன சுவாமி சாதிக்கிறார் அப்படின்னா, எம்பெருமானுக்கு திருவின் நாயகனா ஸ்ரீயப்பதியா இருக்கிறது நான் வளரக்கூடிய வைபவங்கள் அவனோட பரத்துவம் எவ்வளவு தூரம் இருக்கோ அதே நேரத்துல எம்பெருமானோட சௌலபியம் சொல்லக்கூடிய நீர்மை குணம் எவ்வளவு தூரம் பிராட்டியோட சம்பந்தத்தினால் வெளிப்படுறது அப்படின்னு சாதிக்கிறார். இங்க விஷ்ணு சகஸ்ரநாமத்தை எடுத்தேன்னா ஒரு 3 திருநாமம் பக்கத்துல வரும். லோகநாதகா, மாதவகா, பக்தவத்சலகா அப்படின்னு. இங்க பார்த்தீங்கன்னா நடுவுல மாதவகா ஸ்ரீயப்பதிங்கிற நாமம் நடுவுலையும், முன்னாடி லோகநாதன், அதுக்கப்புறம் பக்தவத்சலன். அதாவது எம்பெருமான் ஸ்ரீயப்பதியா மாதவனா இருக்கிறதுனால தான் லோகநாதனா இருக்கான். எம்பெருமான் மாதவனா இருக்கிறதுனாலதான் பக்தவத்சலனாவும் இருக்கான். பரத்துவமும் அவ சம்பந்தத்தினாலதான், சௌலபியமும் அவ சம்பந்தத்தினாலதான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் பண்ணிருக்கா. இந்த சதுஸ்லோகிங்கிற ஒரு கிரந்தத்துக்கு பல மகனியர்கள் பல வருஷங்களா பாஷ்யம் பண்ணிட்டே வந்திருக்கா, வியாக்கியானம் பண்ணிட்டே வந்திருக்கா. அதுல ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தை சேர்ந்த 2 முக்கியமான ஆச்சாரியர்கள், சுவாமி தேசிகனும் சுவாமி பெரியவாச்சான் பிள்ளையும். சுவாமி தேசிகன் வடமொழியிலையும் சம்ஸ்கிருதத்திலையும், பெரியவாச்சான் பிள்ளை மணிப்பிரவாளம், சம்ஸ்கிருதமும் தமிழும் கலந்த மணிப்பவளம் சொல்லுவா, அந்த இதுலையும் வியாக்கியானம் அனுகிரகம் பண்ணியிருக்கா. இந்த 2 வியாக்கியானத்தையும் அடியொற்றி இந்த 2 ஆச்சாரியர்களோட கிருபையும் அஸ்வத் ஆச்சாரியன் கிருபையும் வச்சுண்டு சொல்ல முடியுமா, பிராட்டியோட பெருமையை சொல்ல முடியுமா? அது முதல் கேள்வி பண்ணணுமோ. இப்ப நம்ம பாட்டுக்கு சதுஸ்லோகி அப்படின்னு போட்டுட்டோம், உபன்யாசம்னு பெருசா போட்டுட்டாச்சு. சதுஸ்லோகியை வச்சுண்டு பிராட்டியோட வைபவத்தை சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா, சுவாமி கூரத்தாழ்வான் தன்னுடைய ஸ்ரீஸ்தவம்னு 5 ஸ்தவம் சாதிச்சிருக்கார். அதுல மகாலட்சுமியோட வைபவத்தை சொல்லக்கூடியதான ஸ்ரீஸ்தவத்துல ஒரு ஸ்லோகத்தை அனுபவிக்கிறார். 5வது ஸ்லோகம். துஷ்யேச்வவினலஜ்ஜதே நஜ பிபத்யாதிஸ்து சாம்யேத் சுனஹா. ரொம்ப அற்புதமான ஒரு அர்த்தம். என்ன சொல்றாருன்னா, பிராட்டியான மகாலட்சுமியே, ஒண்ணுமே தெரியாத நீச்சனான நானு, அதுவும் ஒன்னும் தெரியலனா கூட நல்ல புத்தி இருக்கானா கெட்ட புத்தி உடைய நானும், சரி கெட்ட புத்தி இருந்தால் பெருமாமில பிரீத்தியாக இருக்க, பிரீத்தியே இல்லாத அடியேன், விருப்பமும் இல்ல, பிரீத்தியும் இல்ல, நல்ல புத்தியும் இல்ல, அறிவும் இல்ல, ஆச்சாரமும் இல்ல, ஒண்ணுமே இல்லாத நான் தேவரீரோட புகழ அனுபவிக்க வந்துட்டேன். தேவரீரை பத்தி, ஒரு தாயாரை பத்தி 2 வார்த்தை சொல்லணும், ஸ்ரீஸ்தவன் ஒன்று பாட நான் வந்துட்டேன். அந்த புகழ இது மாதிரி ஒண்ணுமே இல்லாத என்னால நான் சொல்லி உனக்கு புகழ் மங்கிடுமா? இப்போ பெரிய பெரியவாளை பத்தி அதே அளவுக்கு வைபவம் உள்ளவா சொன்னா அவளுக்கு மரியாதை, பெரியவாளை பத்தி ஒரு நீச்சனான்னு நம்ம வாட்டி வாழ் பேசினா அவளுக்கு அது அசிங்கம் தானே. அப்படி ஆயிடுமான்னு கேட்டா இல்ல. கங்கைய நாய் நக்கிறது, நாய் நக்கிறதுனால கங்கையோட புனிதம் போயிட போறதா? அதே நேரத்தில் நாய்க்கு தாகம் தீர்ந்து போயிடுறது. அந்த அடியே நாயாட்ட இருந்து கங்கை மாதிரி இருக்கக்கூடிய உன்னுடைய வைபவங்கிற பிரபாவத்தை லஜ்ஜையே இல்லாம சொல்ற லஜ்ஜை நான் லஜ்ஜதே, லஜ்ஜையே வெக்கமே இல்லாம அனுபவிக்க வந்துட்டேங்கிறார். எதுதான் காரணம்? இதுக்கு எது அடிப்படைன்னா தாயாருக்கு நம்ம மேல இருக்கிற கிருபை தான் காரணம்.
எப்படியும் நம்ம பண்ற இந்த பெனாத்தலை, நம்ம பண்றது எல்லாமே பெனாத்தல் தான். ஜல்பகான்னு சொல்லுவா, ஜுரத்துல குழந்தை வர்ற மாதிரி நமக்கு தெரிஞ்சதுலாம் உழையிட்டு இருக்க. நான் சொல்லிட்டேன் புண்ணியாசம் பண்ண போறேன்னு சொல்றோமோனோ, இதையும் தாயார் தன்னுடைய கிருபையினால கட்டாயம் ஏத்துப்பா. நித்தியம் அக்ஞான் நிகிரகாவனும் தாயார். நிகிரகம்ங்கிறதே தாயாருக்கு தெரியாது. அப்படி இருக்கக்கூடியவோ கட்டாயம் துன்னடிப்படிய சாதிக்கிற மாதிரி இளையா பொன் கவிதையிலும் விரால் கிணியவாறு குழந்தை சொல்றது அம்மா கண்டிப்பா நல்லாவே சந்தோஷமாவே ஏத்துப்பா. அப்படிங்கிற நம்பிக்கையில பெரிய பிராட்டியார் பெரிய பெருமாளோட திருவடிகள்ல பிரார்த்தனை பண்ணிண்டு, ஆச்சாரியோட திருவடியை பிரார்த்தனை பண்ணிண்டு, இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை ஏதோ யதாசக்தி யதாமதி அனுபவிக்கிறதுக்கு போவோம். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான ஒரு டவுட் வரணும். எதுக்கு தாயாரை பத்தி பேசணும்? பெருமாள் தான் சர்வலோக மகேஸ்வரன், எல்லாருக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடியவன் அவன் தான், எல்லாத்துக்கும் பெரியவன் அவன் தானே. தாயாருக்கு அப்படி என்ன தனிப்பட்ட வைபவம்? இந்த 4 ஸ்லோகத்துல அப்படி என்ன வைபவம் வந்துட போறது? 4 ஸ்லோகத்துல சொல்லக்கூடிய அளவுக்கு வைபவம் உள்ளவதாதான் தாயாரா? விராட்டிக்கு சொல்லக்கூடிய வைபவம் இருக்கான்னா ஒரு சின்ன 2-3 கதைகளை பார்த்தா நமக்கு இதோட அர்த்தம் புரிஞ்சிடும். என்ன அப்படின்னா, ஸ்ரீ குணரத்த கோஷம், ஸ்ரீ பராசர பட்டர் சுவாமி கூரத்தான் இப்ப விண்ணப்பிச்ச பாருங்க ஸ்ரீஸ்தபம்னு, அதை விண்ணப்பிச்ச கூரத்தாவனோட திருக்குமாரர் ஸ்ரீ பராசர பட்டர். அவர் தன்னுடைய ஸ்ரீ குணரத்ர கோஷம், தாயாரோட வைபவத்தை சொல்ல வந்த 61 ஸ்லோகங்கள் கொண்ட கிரந்தம் அது. அதுல ஒரு முக்கியமான ஸ்லோகம் 50வது ஸ்லோகம். அதுல என்ன சாதிக்கிறார்னா, மாதர் மைதிலி ராட்சசி त्वयि तदैवात्तपराद्यास्त्वया रक्षन्त्या पनवात्मज भवनात्मजात् लघुधरा रामस्य गोष्ठीकृता काहं तं च विभीषणं शरणम् इत्युक्तक्षमौ रक्षतः सानः शान्त्रमहागसः सीकय சுகயது சாந்திஸ்தவாகஸ்மிஹி. ரொம்ப விசேஷமான ஸ்லோகம். என்ன சாதிக்கிறாருன்னா, எல்லாருக்கும் தாயான மகாலட்சுமியே, ஃபர்ஸ்ட் மாதர் மைதிலி, மாதர்னால் அம்மா, மகாலட்சுமி, மைதிலி சீதாதேவி. இது என்ன சொல்ற வர்றாருன்னா, ராமனோட வெற்றி செய்தியை சொல்றதுக்காக ஹனுமான் வந்துட்டு இருக்கார். சீதை கிட்ட வந்து சொல்றா, அசோகவனத்துல சீதா இருக்கா, ராமன் ஜெயிச்சுட்டாமா அப்படின்னு சொல்ல வர்றாரு. அதை சீதை கேட்டுட்டு சந்தோஷத்துல உனக்கு என்ன கொடுக்கறது தெரியலையேன்னு சீதை சொல்றா. அதுக்கு ஹனுமான் கேட்கிறார், நீ எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் கொடுக்கணும் தாயே அப்படின்னா. என்ன வேணும்னா, இந்த 700 ராட்சசிகள் உங்களை இத்தனை 10 மாசம் உன்னை இம்சை சித்திர இம்சை பண்ணியிருந்தாலும் இந்த 700 ராட்சசிகளையும் என் கைக்குள்ள வச்சு சித்திர ஹிம்சை பண்ணி நான் கொல்லணும், அதுக்கு நீ அனுமதி கொடுத்தா போறோம் அப்படின்னு அவன் சொன்னான். இவ்வளோ நேரமா அவனை வந்து வனரோத்மஜா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவ, ஏ குரங்கே பாபானாம்பா சுபானாம்பா வதார்கானாம் பிளவங்கமா, பிளவங்கமான ஏ குரங்கே அப்படின்ட்டா. இவ்வளோ நேரமா வனரோத்தமா சொல்லிட்டு டக்குனு எப்படி சொல்றானுங்க அப்படின்னு சொன்னான்னா, சொல்றா, இவா யாரும் இது வரைக்கும் ராவணன் அரசனா இருந்தான், அதனால அரசாணி மீனக்கூடாதுன்னு இவா எல்லாரும் என்ன ஹிம்சை பண்ணிட்டு இருந்தா. இப்ப ராவணன் அரசன் இல்ல, நாளைக்கு விபீஷன் அரசன் ஆனோன்னு என்ன அலங்காரம் பண்ணுன்னு விபீஷன் சொன்னா என்னை அலங்காரம் பண்ண போறா. ராமன் இந்த ஸ்லோகத்துல பட்டர் சாய்கிறார், ராமன் என்ன பண்ணார்? திரின்லோகா சம்பரிக்கிரமிய துமேவ சரணம் கதக, 3 லோகத்தையும் சுத்திண்டு கடைசியில வித்தகனே ராமாவோ நின்னபயம் என்றுரைப்பன்னு பெரியாழ்வா சாதிக்கிற மாதிரி ராமனோட திருவடியில வந்து விழுந்த காக்காசுரனையும் ராகவம் சரணம் கதக சர்வலோக சரண்யாய ராகவாய மகாத்மனேன்னு சரணம் சரணம் சரணம்னு கதறிட்டு இருந்த விபீஷணனையும் ராமன் ரட்சணம் பண்ணார். ஆனா இவோ இந்த ராட்சசிகள் இவள்கிட்ட சரணம்னு சொல்லவே இல்லை. இப்ப ராமன் ஜெயிச்சுட்டான்னு ஹனுமான் கேட்டதையும்
சீதை கிட்ட ஹனுமான் பிரார்த்தனை பண்ணதையும் கேட்டா பாருங்க, அரக்கிகள் நடுங்கின்னு இருக்கா. ஏன்னா ஏற்கனவே ஹனுமானோட வைபவத்தை பார்த்தவதான் சுந்தரகாண்டம்ல. ஹனுமன் வெறும் தூதுவனா வந்த போதே அத்தனை பேர் பொழந்து எடுத்தார். இப்ப ஜெயிச்சாச்சு, ராஜ்யமே அவ கையில இருக்கு, என்ன வேணா பண்ணலாம். அப்படிப்பட்ட ஹனுமான் உங்க சித்திரவதை பண்ணி கொல்ல போறேன்னு சொன்ன அந்த வார்த்தைய கேட்டவன் நடுங்கின்னு இருக்கான். பிராட்டி சொல்றாளாம், அந்த நடுக்கமே எனக்கு சரணாகதின்ட்டாலும். அவ வாயத்திறந்து என்கிட்ட சரணம்னு சொல்லவே வேண்டாம், அவ நடுங்கின்னு இருக்கா பாருங்க, அந்த நடுக்கமே எனக்கு சரணாகதி மாதிரிதான். நீ இவளால ஒண்ணுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப என்ன சொல்றாருன்னா, காரியம் கருணமாரியேன ந கச்சித் ந தபராஜதி. லோகமுள்ள அபராதம் பண்ணாதவன் எவன் இருக்கான்? அவன் பாபம் பண்ணவனா இருந்தாலும் நல்லது பண்ணவனா இருந்தாலும் அவன் மேல கருணை காட்டத்தான் தீரணும்னு சாதிக்கிறான். இதை சொல்லிட்டு என்ன கேட்கிறாருன்னா, பட்டரை கேட்கிறா, நீ ராமகோஷ்டிக்கு போவியா சீதா கோஷ்டிக்கு போவியா? நான் சடக்குன்னு சொல்லிட்டார், நான் சீதா கோஷ்டிக்கு தான் போவேன்ட்டார். அதுக்கு ஒரு வார்த்தை போட்டாரு பாருங்க, லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா. சீதையோட இந்த வைபவத்தை பார்த்துட்டு எப்படி சரணம்னு வந்தவன் ரட்சணம் பண்ணதுதான் ராமன். இதுதான் சுவாமி தேசிகன் அடைக்கல பத்தில காகம் இராக்கதன் மன்னர் காதலின்னு யார் யாரெல்லாம் சரணாகதி பண்ணா அப்படிங்கிற லிஸ்ட் எழுதும் போது ஃபர்ஸ்ட் காகம் இராக்கதன், காகம்ன்றது காகாசுரன், இராக்கதன்கிறது ராட்சசனான விபீஷன், இவா பேர்லாம் எடுக்கிறார் அடைக்கல பத்தில 3ஆவது ஸ்லோகத்துல. அப்படி சரணம்னு சொன்னவாளை காப்பாத்தின ராமனோட கோஷ்டி சரணம்னே சொல்லாம வெறும் நடுங்கிட்டு இருக்கா, வாயை கூட திறக்கலவா. என்னை காப்பாத்துவியாமான்னு கூட கேட்கல, கேட்காத போதே நடுக்கத்தையே சரணாகதின்னு கொண்டுண்ட சீதையோட கோஷ்டி வசந்து போயிடுத்து, ராமன் கோஷ்டி தாழ்ந்து போயிடுத்து. லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருதா அப்படின்னு சாதிக்கிறார். அப்புறம் அவர் கேட்டாராம், எதுக்காக நீ இப்போ தாயார் கோஷ்டி எதுக்கு நீ போறேங்கிற அப்படின்னு கேட்டா, அவர் சின்னதா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னாராம். இங்கேருந்து ராமதூதனா ஹனுமான் லங்கைக்கு போனார், என்ன கிடைச்சது? வால்ல நெருப்பு கிடைச்சது. அங்கேருந்து சீதா தூதனா இங்க கிருஷ்ணந்தைக்கு வந்தார், பரிஷ்வங்கா ஹனுமதகான ராமனோட காட ஆலிங்கனம் கிடைச்சது. அப்போ ராமதூதனா போறதுனால என்ன கிடைச்சது? நெருப்பும். சீதா தூதனா திருப்பி வரும்போது ராமனோட ஆலிங்கனமும் கிடைச்சது. அப்ப சீதைய ராமனை விட சீத்தை எல்லா விதத்தையும் வசந்தவ தான் அப்படின்னு சொல்றேன். இப்ப இன்னொரு கிருஷ்ணன் வரணும். பெருமாளோட தாயார வசத்தி சொல்லலாமா? சொல்றது சரியா? இது ஒக்குமா? இது தகுமா அப்படின்னு கேட்டா, எங்கேயும் போக வேண்டாம். அதே குணரத்ன கோஷத்துல பட்ட சாய்ச்சா சொன்ன அதே கோஷத்துல 9ஆவது ஸ்லோகத்துல சாய்க்கிறார். ஸ்ரீயஸ்ரீஹி ஸ்ரீரங்கேஹயஹ தவஜ ஹிருத்யாம் பகவதீம் ஸ்ரீயம் தத்தோப்யுக்சை வயம் இஹ பனாம ஸ்ருணூதராம புனஹ ஹர்ஷோத்கர்ஷாத் ஸ்புடது புஜயோக கஞ்சுக சதம். என்ன சொல்றாருன்னா, திருவுக்கும் திருவாகிய செல்வா திருவரங்கத்தில் பள்ளி கொண்டவனே, கஸ்ஸி ஸ்ரீயக திருவுக்கு திருவாகி செல்வான ஸ்ரீரங்கநாதனே, இப்போ நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போறேன். இது ஒரு கான்வர்சேஷன் மாதிரி பெருமாளுக்கும் பட்டருக்கும். இப்ப நான் ஒரு ஸ்தோத்திரம் பண்ண போறேன். என்ன ஸ்தோத்திரம்? பிராட்டியை பத்தி ஸ்தோத்திரம் பண்ண போறேன். நீ பிராட்டியை பற்றி ஸ்தோத்திரம் பண்றதா இருந்தா நீ அவ சன்னதிக்கு தான் போகணும். யாரை ஸ்தோத்திரம் பண்ணணுமோ அவ முன்னாடி தான் போகணும். நீயே இங்க வந்த அப்படின்னா, இல்ல இல்ல அதுல ஓ முன்னாடிதான் விண்ணப்பிப்பேன். எதுக்கு அப்படின்னா, இல்ல ஏன் முன்னாடி அவளை வசத்தியும் சொல்ல போறியா, இல்ல என்னோட எனக்கு சமானம் சொல்ல போறியா, இல்ல என்னோட கீழே சொல்ல போறியான்னா, ஒன்னும் இல்ல, உன்னோட வசத்தியும் தான் சொல்லி பாட்டு பாட போறேன். அவளை என்னோட வசத்தியும் பாட்டு பாட போறியா? ஆமா. பாட்டு பாடினால என்ன ஆகணும்னா, சந்தோஷம் ஜாஸ்தியா போய் இந்த மது சாப்பிட்டவாள்லாம் சாப்பிடக்கூடாத சாப்பிட்டவாள்லாம் கண்ணெல்லாம் அப்படி உருட்டும் பாருங்க. இதை நம்ம கொஞ்சம் இந்த மருந்து இது ட்ரக்ஸ் இதை ஏத்துறா பாருங்க, உடம்புல மருந்தெல்லாம் ஏத்துறா பாருங்க, எல்லாம் சாப்பிட்டா மயக்க வரும். அந்த அனஸ்தீஷியா ஊசி போடுறதுக்காக ஏத்துவாள், அதெல்லாம் போனா மயக்க வரும். சாப்பிடாம இருந்தா மயக்க வரும். இவர் சொல்றார், இப்ப நான் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் பிராட்டியோட வைபவத்தெல்லாம் கேட்டு
உனக்கு மகிழ்ச்சி பெருகி கண்ணு மான் மாடி மிருட்சியாகி இங்கேயும் அங்கேயும் ஓடணும். அதுக்கப்புறம் அப்படியே உனக்கு நடக்க வரணும். இன்னும் சந்தோஷம் ஜாஸ்தியாகி ராஜாக்கள்லாம் சுக்கான்னு ஒன்று போட்டுப்பா, மேல ஒரு ஒரு போர்வ மாதிரி ஒன்று போட்டுப்பா. இவர் ஸ்ரீரங்க ராஜன் ஒன்றும் அதை நீ போட்டு இருக்க பாரு. நான் ஒவ்வொரு ஸ்லோகமா வாசிப்பேன். தாயார் உன்னோட வசதி வசதி நான் சொல்லுவேன். உன்னோட 2 தோல் 4 தோல் ஆகி கவச்சமெல்லாம் உடையணும். திருப்பி புதுசா கவச்சம் சாத்துவேன். திருப்பி அடுத்த ஸ்லோகம் வாசிப்பேன். திருப்பி உடையணும். நான் எத்தனை ஸ்லோகம் வாசிக்கிறேன் சொல்றேன். கஞ்சுக சதம் 100 நான் உனக்கு கஞ்சுகம் சாத்திட்டே இருப்பேன். விராட்டியோட வைபவத்தை நான் ஒரு வார்த்தை, இவர் 61 ஸ்லோகம் தான் பண்ணியிருக்காரு. அவர் சொல்றார், நான் ஒரு வார்த்தையும் விராட்டியை போய் சொல்லும் போது ஒவ்வொரு வார்த்தையும் பணைக்கணுங்கிறது. 61 ஸ்லோகம் 61 தானே சொல்லணும். அவர் சொல்றார், மாதர் விடைக்கணும், மைதிலி விடைக்கணும், லகுதரா விடைக்கணும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு விடைச்சு 100 கிடிஞ்சு போகணும். 100 திருப்பி திருப்பி கஞ்சுகம் வஸ்திரம் சாத்திட்டே இருக்கணும், பிரிச்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு சாதிக்கிறார். அப்போ விராட்டிய தன்னை விட வசத்தின்னு சொல்றது எம்பெருமானுக்கும் பிரீத்தியானதே. பித்தர் பனி மலர் மேல் பாவைக்கு. பெருமாள் எப்படி இருக்காருன்னா, பனிமலருங்கிறது தாமர புஷ்பம் மேல இருக்கிற, பாவைங்கிறது மகாலட்சுமி. அவ மேல பித்தா இருக்கானா. பித்துனா பைத்தியம். நூனு லோகமெல்லாம் பெருமாளுக்கு ஒரு பிரசித்தியான ஒரு பேர் திருமால் அப்படின்னு சொல்ற. மூணு மால் அப்படின்னா பைத்தியம். திருமாலனா திருவின் மேல் பைத்தியக்காரன். எவ்வளவு சூப்பரான பேர் பாருங்க. திருவான மகாலட்சுமி மேல பைத்தியமா இருக்கிறவன் தான் திருமால். இதுல இன்னொரு விசேஷம் இருக்கு. பக்தர்களான நம்ப மேலையும் பைத்தியமா இருக்கிறவன் தான் திருமால். இத எல்லா புருஷாலும் மனநில வச்சுக்கணும். அப்பேற்பட்ட எம்பெருமானே லோக சக்கரவர்த்தியே அவ மேலதான் பைத்தியமா இருக்கான். அவ சொல்றதுதான் கேட்டு செய்வேங்கிறான். எத் ப்ரூ பங்காத் மேல வரப்போறது ஸ்லோகத்துல. அவளோட புருவ நெருப்புக்கு தான் கைங்கிற வேலை பார்க்கறேங்கிறான். நாம்பளும் பார்க்க இருக்க மகாலட்சுமியோடையும் கலந்து ஆலோசிச்சுட்டு தான் எதையும் செய்யணுங்கிறதையும் மனசு வச்சுக்கணும். நவராத்திரி எவனோ மாமிகள்லாம் பார்த்துட்டு இருப்பா. அதனால இது முக்கியமா சொல்லியிருந்தேன். நவராத்திரின்னு இல்லை, எந்த நாளா இருந்தாலும் அவ சொல்ற இங்க பெருமாளோட பேரே பாருங்க. ஃபர்ஸ்ட் அவ பேர் தான் இருக்கு. திருமால், லக்ஷ்மி நாராயணன், மாதவக, ஸ்ரீதரன் எல்லாமே அவளை வச்சுதான் அவனுக்கு பேரு. சோ நாம் செல்வ நாராயணன் தமிழ் எழுதும் போது கூட ஆழ்வார்கள் செல்வன் அவ பேரை சொல்லி நாராயணன் இவ பேர் பின்னாடிதான் சொல்றான். மகாலட்சுமிய சொன்னா எம்பெருமான பிரீத்தி அடைவான் அப்படிங்கிறதுனாலையும் இந்த சதுஸ்லோகியோட அர்த்த விசேஷங்களை நம்ம மேற்படி இந்த உபன்யாசங்கள்ல நம்ம பார்த்துன்னு வருவோம். இப்போ நம்ம இந்த சதுஸ்லோகியில என்ன பார்த்துருக்கணும் இது வரைக்கும் அப்படின்னா, விராட்டியோட வைபவம்னா என்ன, சதுஸ்லோகிய அனுகிரகம் பண்ணா ஆளவந்தோட வைபவம் என்ன, அதுக்கு மேல எதுக்காக சதுஸ்லோகிங்கிற இந்த ஸ்லோகத்தை நம்ம வாசிக்கணும், தாயாரை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும், தாயாரோட பெருமை என்ன அப்படிங்கிறத இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். மேற்படி உபன்யாசங்கள்ல ஸ்லோகத்தோட அர்த்த விசேஷத்தையும் அதுல ஆளவந்தார் எந்த அளவுக்கு தாயார் அனுபவிச்சிருக்கார், அதுல சூக்ஷ்மமான விசிஷ்டாத்வைத சித்தாந்த அர்த்தங்களை எவ்வளவு நயம்பட தெரிவிச்சிருக்கார் அப்படிங்கிறத 2 ஆச்சாரிகளோட வியாக்கியானத்தை அடிபட்டு மேல பார்த்துட்டு வருவோம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. அஸ்மத் குருபியோ நமஹ.